காய்ஸ் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம ஊரில் ஆமாங்க நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கேஎஃப்சி திறந்துருக்காங்க. பக்கத்தில் போகிறப்போ ஒரே கூட்டமாக இருந்துச்சு. சரி நம்மளும் ஒரு தடவை வந்து போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முதல் முறையாக கேஎஃப்சிக்குள்ளே என்ட்ரு ஆனேன். ஆனால் உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும்னா அங்கே எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. நேராக வந்து கவுண்டர்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஸ்டாஃப் வந்தாங்க. ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு தங்கிட்ட கேட்டேன், எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தங்கிட்டே கேட்டேன். அதுக்கு வந்து அப்புறம் தான் வந்து அவங்க சொன்னாங்க, சார் அங்கே பாருங்கள் இந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் போய் நீங்கள் ஆர்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பணமும் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா சங்கதி அப்படின்ட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கு மாறணுன்ட்டு அந்த மிஷின் முன்னாடி போய் நின்னேன். அடேங்கப்பா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டி இருக்குது போல் இருக்குது. ஜிங்கரு, விங்ஸு, பாப்கார்னு, பக்கெட்டு என்னென்னமோ பேரில் பார்த்தீங்கன்னா வரிசையாக சிக்கன் ஐட்டம்லாம் இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் வந்து எது நல்லாயிருக்கும், எதை ஆர்டர் பண்ணுறது ஒரே கன்ஃபியூஷனு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கேஎஃப்சியில் ஒரு தடவை கூட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதே இல்லை. முதல் முறையாக போகிறதுனால எதையாவது ஆர்டர் பண்ணி அது நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு சின்ன பயம். கொஞ்சம் நேரம் வந்து அந்த மிஷின் பார்த்துட்டே இருந்தேன் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்ட்டு. சரி இது நமக்கு செட் ஆகாதுன்னு போலன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வேணாம், இன்னொரு நாளைக்கு நல்லா விசாரிச்சுட்டு வந்து ஆர்டர் பண்ணலாம் முடிவு பண்ணி சும்மாவே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணும், அந்த கடையோட ஆம்பியன்ஸ் வந்து அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணணும். என்னென்னா கேஎஃப்சியில் ரெகுலராக சாப்பிட்றவங்க உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எதுன்னு சொல்லுங்கள். நான் முதல் முறையாக ட்ரை பண்ணுறதுக்கு எந்த சிக்கன் ஐட்டம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த முறை போகிறப்போ கண்டிப்பாக அந்த சிக்கன் ட்ரை பண்ணுறேன். என்ன மாதிரியே கேஎஃப்சிக்கு முதல் முறையாக போகிறவங்க எதை ஆர்டர் பண்ண தெரியாமல் குழம்பி போனவங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கேஎஃப்சிக்கே போகாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சும்மா தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.